இன்றைய புனிதர் மார்ச் 7 புனித ஜான் பாப்டிஸ்ட் டலாசால் மறைப்பணியாளர். பிறப்பு 1651 reims, பிரான்ஸ். இறப்பு ஏப்ரல் 7, 1719 ரூவான், பிரான்ஸ். புனித பட்டம் மே 24, 1900 13ஆம் லியோ. பள்ளி ஆசிரியர்களின் பாதுகாவலராக 1950ஆம் ஆண்டு திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டார். பள்ளி ஆசிரியர்களின் பாதுகாவலராக இவர் பிரான்ஸ் நாட்டிலுள்ள reims நகரில் 1651ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் தந்தை ஓர் நகர்மன்ற உறுப்பினர். இவர் சமூக பணியாளர். சமூகத்தில் துன்பப்படுகின்றவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வந்தார். தன் மகனையும் சமூக செயல்களில் ஈடுபடுத்தினார். அப்போதிலிருந்தே ஏழை குழந்தைகள், இளைஞர்கள் போல் அக்கறை கொண்டு உதவி செய்து வந்தார். மிகவும் பக்தியான இவர் தம் 16ஆம் வயதில் reims நகரின் பேராலயத்தின் மிக முக்கியமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு 1678ஆம் ஆண்டு தம் 27ஆம் வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் 1679ஆம் ஆண்டு இளைஞர்களுக்கென்று பள்ளியை நிறுவி அப்பள்ளியின் ஆசிரியராக தாமே பொறுப்பேற்று நடத்தினார். பின்னர் 1684ஆம் ஆண்டு தம்முடன் சேர்ந்து உழைத்த நண்பர்களை ஒன்று சேர்த்து ஒரு துறவற சபையை தோற்றுவிக்க எண்ணி திட்டங்கள் தீட்டி இதனால் பல துன்பங்களையும் அனுபவித்தார். இருப்பினும் தம் பணியில் இறைவனின் துணையோடு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தாழ்ச்சியுடனும் ஏழைகளின் மீது கொண்ட பாசத்திலும் சிறந்து விளங்கிய இவர் தம் வாழ்நாள் முழுவதும் ஏழை மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அப்போது ஜான்சனிசம் என்ற நச்சு கலந்த கொள்கை பிரான்ஸ் நாட்டை அதிர வைத்தபோது அண்டை நாடுகளுடன் ஓயாத போரும் ஏற்பட்டது. இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நாட்டில் கடுமையான பஞ்சத்தையும் பல்வேறு இன்னல்களையும் கொண்டு வந்தது. இதனால் கல்வியறிவு முழுவதும் இல்லாமல் போகவே மீண்டும் ஏழை மாணவர்களுக்கென்று 2 பள்ளிகள் நிறுவி நாள்தோறும் தவறாமல் ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்து தங்குவதற்கென்று இல்லமும் உணவையும் அளித்து எல்லா வழிகளிலும் ஊக்கமூட்டினார். காலத்திற்கேற்ப தொடக்க, மேல்நிலை பள்ளிகளை தொடங்கியதோடு ஆசிரியர் பயிற்சி பெறும் பள்ளிகளையும் தொடங்கி பல யுக்திகளை கற்றுக் கொடுத்தார். குருக்களுக்கு இவரின் நிறுவனத்தில் பணிபுரிய இடமளிக்கவில்லை. இவர் கல்வி பணியின் மூலம் நேர்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்குதல் என்பதை குறிக்கோளாக வைத்தார். இவர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைந்து ஒரு முடிவுக்கு வந்தபோது இச்சபையை தொடர்ந்து வழிநடத்த சபை சகோதரர் ஒருவரிடம் தம் முழு பணியும் ஒப்படைத்தார். பின்னர் 1719ஆம் ஆண்டு ஆஸ்துமா நோயால் தாக்கப்பட்டு மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டு பலவித உடல் வேதனைகளை அனுபவித்து ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் பெரிய வெள்ளியன்று பிரான்சில் ரூவான் என்ற இடத்தில் இறைவனால் வான்வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இறக்கும் வரை மிக கடுமையான தவ முயற்சிகளை கைவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு 1900ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு புனித ஜான் தி பாப்டிஸ்ட் டலாசால் ஒரு பள்ளி ஆசிரியர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, கல்வி பணியின் மூலம் நேர்மையான பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை உருவாக்கிய புனித ஜான் பாப்டிஸ்டை போல இவ்வுலகில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்கள் முழுமையாக அர்ப்பணித்து உமது இறையரசை இவ்வுலகில் கொண்டு வர நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.